இந்த தீபிகா பண்றது சுத்தமா சரியில்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மல்லி அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து குடுத்துட்ருக்கோம். இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் சுத்தி சுத்தி மல்லியோட குடும்பத்த டார்கெட் பண்ணி பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சுடரோட கேஸ்ல பல பேர அவங்க விசாரணைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் ராஜி, ரகு அவங்க மேலயுமே சந்தேகம் இருக்குது. அடுத்ததா கதிரேசன், நிஷா இவங்களையெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப வெண்பா, விஜய், மல்லி அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இந்த ராஜிய பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு பையன் மூலமா தான் அந்த கத்திய வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதால, அந்த பையனுமே இப்ப ராஜி கிட்ட மிரட்டுறாங்க. எனக்கு ஒரு ரூ. 10,000 பணம் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பையனுக்குமே பணத்தை எல்லாம் குடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. இனிமேல் என்ன பத்தி எங்கேயும் பேசவும் கூடாது, எனக்கு கால் பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்க தான் தோணுது. அது எப்படிங்க தப்பு பண்றவங்கலாம் ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. தப்பு பண்ணாத விஜய், மல்லி, வெண்பா மட்டுமே திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே பல கேள்விகள் எழத்தான் செய்யுது. ஏன்னா இந்த தீபிகாவுமே இந்த கேஸ்ல விஜய், மல்லிய விடுறதா இல்ல. ஏன்னா மல்லி தான் குற்றவாளி அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனால அந்த ஒரு கோணத்துல மட்டுமே அவங்க நோக்குறாங்க அப்படிங்கிறதால இப்ப வெண்பாவ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. வெண்பா கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைய தனியா கூட்டிட்டு போறாங்க. ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா, அப்பா இல்லாம அவங்கள தனியா கூட்டிட்டு போறது நிச்சயமா சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாரி விஜய், மல்லி 2 பேருமே அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இப்ப தீபனுமே கால் அட்டெண்ட் பண்ணதா இல்ல. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலுமே விஜய் தீபனுக்கு தான் கால் பண்றாங்க. இப்ப தீபனுமே அவைலபிளா இல்ல அப்படிங்கிறதால இப்ப விஜய், மல்லி 2 பேரும் என்ன முடிவெடுக்க போறாங்க? வெண்பாவை எப்படி மீட்க போறாங்க? அப்படிங்கிற அதிரடியான திருப்பங்களோட தான் அப்கமிங் ஸ்டோரியில கொண்டு போக இருக்கிறாங்க. நிச்சயமா இந்த தீபிகா பண்ண தவற விஜய், மல்லி 2 பேருமே சுட்டிக்காட்டுவாங்க. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.